வணக்கம் கனடா. வணக்கம் கனடா நிகழ்ச்சியில் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அக்டோபர் மாதம் 28ஆம் நாள் முதற்கண் தாய்மண்ணின் விடியலுக்காய் உயிர் விதைத்த மாணவ மரவர்களுக்கு எங்கள் வீர வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இலங்கை இந்திய அரசுகளால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களுக்கு எங்கள் அகவணக்கத்தை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். மாவீரர் தியாகங்கள் பொய்த்து போகக்கூடாது என்று இன்று முளைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கத்தை கூறிக்கொள்கின்றோம். இந்த வேளையில் நீண்ட பாலை வனப்பாதை பயணத்தில் ஒரு துளி நீர் கண்டவுடன் காணும் மகிழ்ச்சி போல் ஸ்காட்லாந்து நாடாளுமன்றத்தில் தமிழர் கிடைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு வழங்கிய அதிகாரப்பூர்வ நீதியும் ஆதரவும் பற்றிய பிரேரணை எங்களுக்கு ஒரு மெலிதான ஒரு இதமான வருடலை கொடுத்திருக்கின்றது. இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது இனப்படுகொலைதான் என்பதையும் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமைக்கான அங்கீகாரத்தை தாங்கள் ஆதரிப்பதாகவும், அதாவது தமிழர்கள் விரும்பினால் ஐநா வாக்கெடுப்பின் ஊடாக தமிழத்தை உருவாக்க தாங்கள் ஆதரவு அளிப்பதாக ஸ்காட்லாந்து நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற விடயங்கள் பற்றி பார்க்கும் பொழுது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளால் ஆவணப்படுத்தப்பட்டபடி குறிப்பாக மே 2009 நடந்த ஆயுத மோதல் இறுதிக் கட்டங்களின் போது 70,000 முதல் 1,46,000 வரையிலான தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்பட்ட இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்டதாக கூறப்படும் பாரிய அட்டூழியங்களை நாடாளுமன்றம் அடையாளம் காண்கின்றது. 2011 இலங்கையில் பொறுப்புக்கூறல் குறித்த ஐநா நிபுணர் குழுவின் அறிக்கை, 2015 இலங்கை மீதான ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகம் OISL மற்றும் போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் தமிழர்களுக்கு எதிரான முறையான கட்டமைக்கப்பட்ட துன்புறுத்தல் ஆகியவற்றின் நம்பகமான குற்றச்சாட்டுகளை எடுத்துக்காட்டும் தொடர்ச்சியான ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் தீர்மானங்கள் ஆகியவற்றின் கண்டுபிடிப்புகளை ஒப்புக்கொள்கின்றது. இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை நடத்தவும் பொது வாக்கெடுப்பு மூலம் தமிழ் மக்கள் தங்கள் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உரிமையை அங்கீகரிக்கவும் தமிழ் புலம்பெயர்ந்தோர் மற்றும் சிவில் சமூகம் தொடர்ந்து அழைப்பு விடுப்பதை குறிப்பிடுகின்றது. மேலும் சர்வதேச சட்ட தரநிலைகள் மற்றும் மோதலுக்கு பிந்தைய சூழல்களில் மக்களின் சுயநிர்ணய உரிமைகளை அங்கீகரிக்கும் கடந்த கால ஐநா தீர்மானங்களுக்கு இணங்க இலங்கையின் வடகிழக்கில் தமிழர் சுய நிர்ணய உரிமை குறித்து ஐநாவின் மேற்பார்வையில் பொது வாக்கெடுப்பு நடத்த ஐக்கிய நாடுகள் சபையில் வாதிட இங்கிலாந்து அரசாங்கத்தை இந்த நாடாளுமன்றம் வலியுறுத்துகின்றது என்று கூறி அதில் ஆதரவு தெரிவித்தவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் கரன் ஆடம், கிளேர் அடம்சன், ஸ்டெஃபனி கலஹன், பாப் டோரிஸ், கோர்டன் மேக்டொனால்ட், ஃபல்டன் மேக்ரெகர், ஸ்டூவர்ட் மேக்மில்லியன், கரோல் மோச்சன், கெவின் ஸ்டூவர்ட், மெர்சிடஸ் விலல்பா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி மாவீரர் கனவுகள் பொய்த்து போவதற்கல்ல, அதை நிச்சயமாக நனவாக்க ஒவ்வொருவரும் முயல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். காட்லையில் வணக்கம் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். எங்களோடு இந்த வேளையில் சிறப்பு வருகையாளர் சமகால அரசியலை ஆய்ந்து தருவதற்காக வருகின்றார். அனைத்துலக ஈழ மக்களவை தமிழர் மக்களவை செயலாளர் ராஜன் அண்ணா அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றது கேடிய தமிழ் வானொலி. வணக்கம் அண்ணா. வணக்கம் உங்களுக்கும் கேடிய வானொலி நேயர்களுக்கும். நீண்ட கால அரசியல் செயற்பாட்டாளராக, நீண்ட கால ஒரு அரசியல் நோக்காளராக நீங்கள் இந்த தளத்தில் பயணித்திருக்கிறீர்கள். பல்வேறு இன்னல் காலங்கள் இடர்காலங்களிலும் உங்களுடைய விட்டுக் கொடுக்காத சமரசமற்ற பயணங்களில் உங்களுடைய பயணம் தொடர்ந்திருக்கின்றது. அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் எங்கிருக்கின்றோம்? ஈழத்தமிழர்கள் எங்களுக்கான முயற்சிகளை தொடர்கின்றோமா? இந்த தொடர்பு முயற்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றனவா என்று இத்தனை ஆண்டுகள் இனப்படுகொலை, இந்த உலகத்தின் ஒரு மிக கொடூரமான இனப்படுகொலை நடைபெற்று 14 ஆண்டுகள் கடந்த நிலையில் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்ற ஒரு வேதனை பலருக்குள் ஒரு சலிப்பிள்ளையை கொடுத்திருக்கின்ற அதே நேரம் ஒரு சாரார் தொடர்ச்சியாக முயற்சிகளை முன்னெடுத்து வருவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஒரு சாராருடைய முயற்சிகள் மற்றும் மாவீரர்களுடைய தியாகங்கள்
இன்று ஒரு சிறிய ஒரு வான் பார்த்திருந்தவர்களுக்கு ஒரு துளி மழைத்துளி போல இப்பொழுது இந்த ஸ்காட்லாந்து தீர்மானம் பிரேரணை வந்திருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இப்பொழுது நான் உங்களை அழைக்க முன்பு அதை வாசித்திருந்தேன் தமிழாக்கத்தை. எனவே இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என்பதிலிருந்து நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியின் ஆய்வுக்குள் செல்லலாம். நன்றி. ഇതിന്റെ ஒரு ஸ்காட்லாந்துல இப்பொழுது கொடுக்கப்பட்ட தீர்மானமானது ஒரு பரிசீலனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஸ்காட்லாந்துல மட்டுமில்ல, இன்றைக்கு 3 நாட்களுக்கு முன்பாக 2000 ஸ்வீட்ஸ்ல எஸ்பி கட்சிக்கு ஊடாக இன அழிப்பு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்குது. அந்த எஸ்பி கட்சியானது ஒரு இடதுசாரி கட்சி. இங்கிலாந்தில் சுவிஸ்ல. அப்ப ஸ்காட்லாந்துலயும் சுவிஸ்லயும் சமகாலத்துல இன அழிப்பு சம்பந்தமான ஒரு தீர்மானம், இரண்டு தீர்மானங்களும் சம அளவானவையாத்தான் நான் அதை நோக்கினான். இரண்டும் இது ஸ்காட்லாந்துல பாராளுமன்றத்துல அவர்கள் அதை பரிசீலனைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதன் நிறைவாக்கம் அது இன்னும் காலம் சொல்லும் அதற்கான பதில. அதே வேளையில எஸ்பி கட்சியினால் சுவிசில கொண்டு வரப்பட்டிருக்கிற தீர்மானமானது ஒரு வலுவான தீர்மானமாக அது பார்க்க வேண்டியுள்ளது. ஏனெனில் சுவிட்சர்லாந்தில கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஈழத்தமிழர்கள் அங்க நின்று நாங்கள் ஜெனீவாவிலேயும் சரி சகல விட மட்டங்களிலையும் எங்களுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட தீர்மானம் வந்தது ஒரு சாதகமான ஒரு வெற்றிதான். ஸ்காட்லாந்துலையும் அது நடைபெறும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இருந்தும் இந்த நிகழ்வுகள் வருவதற்கு நீங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தீர்கள், இந்த அரசியல் பயணமானது தொடர்ந்து ஒரு சலிப்புத்தன்மையை மக்கள் மத்தியில கொடுத்திருக்கிறது. ஒரு மக்கள் ஒரு வெற்றி பெறுவோமா இல்லையான்ற ஒரு நிலைமையில இருக்கிறோம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்தீர்கள். அதே பாணியில நாங்கள் பார்க்கும்போது தொடர்ந்து நாங்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பின்பாக 1000 மௌனிக்கப்பட்டதன் பின்பாக தொடர்ந்து புலம்பெயர் தமிழ் மக்களாகிய நாங்கள் அமைப்பு ரீதியாக எங்களிடம் கொடுக்கப்பட்ட வேலையை தொடர்ச்சியாக நாங்கள் செய்ததன் பயனாக பல வெற்றிகளை நாங்கள் கண்டுள்ளோம். அதில குறிப்பாக இன்றைக்கு கனடாவில இன அழிப்பு நினைவு சின்னத்தை நிறுவினது என்பது ஒரு சாதாரண விடயமாக பார்க்க முடியாது. அத்தோட கனடாவில இன அழிப்பு அங்கீகாரத்தை 2 மாநிலங்கள் கொண்டு வந்தது, அதையும் நாங்கள் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. அதே போல ஐரோப்பாவில இத்தாலியில இன அழிப்பு தீர்மானம் மாநகர சபைகளுக்கு கூட கொண்டு வரப்பட்டிருக்குது. அதே மாதிரி பிரான்ஸ்ல, அதே போல ஏனைய நாடுகளிலையும் இன அழிப்பு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டதன் பின்னணிதான் தொடர் அரசியல் வெற்றியின் காரணமாகத்தான் இன்று ஸ்காட்லாந்திலையும் சுவிஸ்லையும் பகிரங்கமாக இது வெளியில வந்திருக்கு. ஆகவே நாங்கள் ஒரு தோற்று போன இனம் அல்ல, நாங்கள் ஒரு தேசிய இனம். எங்களுடைய விடுதலை பயணமானது 2009ஆம் ஆண்டுக்கு பின்பாக அல்ல, கடந்த 77 வருடமாக தொடர்ந்து கொண்டே இருக்கு. எனவே நாங்கள் சரியான திட்டமிடலுடன் எங்களுடைய தேசிய தலைமை எங்களுக்கு தந்திருக்கின்ற பெரும் விருட்சமான அரசியல் நுணுக்கங்களை கூட எங்களுக்கு கற்றுத்தந்தது. அதை கூடாக நாங்கள் அதன் வழியில் விட்டுக் கொடுப்புக்கு இல்லாமல், நீங்கள் அதை முன்னாடி குறிப்பிட்ட நீங்கள் அந்த விட்டுக் கொடுப்பு என்பது அரசியல் ராஜேந்திர ரீதியில நடைபெறும். அதுக்கான காலம் அது சொல்லும், எப்ப அதை செய்யணும், எப்படி செய்யணும். ஆனால் இலட்சியம் என்ற அதுக்கு மாற்றமில்லை. எங்களுடைய கொள்கையிலிருந்து அது மாறாது. தேசிய தலைமை, மாவீரர்கள், அவர்களுடைய கொள்கை லட்சியம், அந்த மண்ணுக்கு, எங்களுடைய மண்ணுக்காக மரணித்த அந்த வீரர்களின் ஒவ்வொரு எண்ணமும் தமிழிடம்தான். எனவே அந்த லட்சியத்திலிருந்து எங்களுக்கு அந்த மாற்றம் என்றது இல்லை. அதை நோக்கி நாங்கள் இன்று வரைக்கும்
பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு வெற்றியின் சிறு வெற்றியின் வெளிப்பாடுதான் இந்த அங்கீகாரம். இந்த இடத்தில் இப்பொழுது ஐநாவை மட்டும் நம்பாமல் நாங்கள் இதர வழிகளிலும் முயல வேண்டால் இத்தனை ஆண்டுகளில் நாங்கள் ஐநா ஊடாக பெற்றுக்கொண்டது என்றது வெறுமனே ஒரு பேசுபொருளாக இருக்கின்றதை ஒழிய எங்களுடைய சாட்சியங்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய போராட்டங்களில் நின்றவர்கள் மறைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகளை எடுத்துக்கொண்டால் அந்த அன்னை தந்தையர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் மனோகரன் ஐயா மிக பெரும் ஒரு போராளியாக செய்யப்பட்டவர். அவருடைய சாட்சியம் கூட இருக்கின்றது ஐநாவில். ஆனால் அவர் இன்று எங்களோடு இல்லை. இப்படியாக சாட்சியங்களை இழந்து கொண்டிருக்கின்ற பொழுது இதை விட இப்பொழுது திரு கஜேந்திரகுமார் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடயம் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும், ICC ICJ போன்ற விடயங்களை அவர் தொடர்ச்சியாக குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த இடத்தில் தமிழ் மக்கள் சமகாலத்தில் என்னென்ன பொறிமுறைகளை கையாள வேண்டும்? நாங்கள் இன்றைக்கு சாட்சியங்களை இழந்து கொண்டு போறோம் என்பது ஒரு உண்மைதான், அது மறக்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒன்றை நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். மறக்கப்பட்ட உண்மைகளுக்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம். அந்த போராட்டமானது அடுத்த கட்டத்துக்கு திட்டமிடப்பட்ட வகையில நாங்கள் நகர்த்துகிறோம். என்ன என்று சொன்னால், எப்படி ஸ்ரீலங்கா அரசும் அதனோடு சேர்ந்து அதற்கு துணை போகின்ற பூகோள அரசியலும் கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை எப்படி அவர்கள் செய்து கொண்டு போறார்களோ, அதே போல அந்த இன அழிப்பிலிருந்து எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய இறையாண்மையையும் சுயநிர்ணய உரிமையையும் நாங்கள் காப்பாற்றுவதற்காக நாங்களும் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் நகர்வை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் சாட்சிகள் அழியும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது உண்மை சாட்சியாக இருப்பவர்கள், நேரடியாக சாட்சியாக இருப்பவர்கள் அவருடைய வயது முதிர்வு பல காரணங்களுக்காக மறிக்கிறது இயற்கை. ஆனால் வரலாறு அதனை ஆவணப்படுத்தி இருக்கு. அந்த ஆவணத்தை கொண்டு நகர்த்தும் போது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விடிவு வரும். உதாரணத்துக்கு இன்றைக்கு பூகோள அரசியல் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், காசா பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் தன்னுடைய போரை தொடங்கின நேரம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரேலுக்கு இருந்த ஆதரவு இன்றைக்கு முழுமையாக மாற்றம் பெற்றிருக்கு. போரை ஆரம்பித்து வைத்தது பாலஸ்தீனியர்கள். ஆனால் போரை இன்று வரைக்கும் கொண்டு நடத்தது இஸ்ரேல். அன்றைக்கு அவர்கள் ஆரம்பிக்கும் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த ஐரோப்பியா கூட இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக மாறி நிற்கிறது. இன்றைக்கு பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறதிலேயே அதிகமாக ஐரோப்பிய நாடுகள் நிற்கிற எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை வராது? எங்களுக்கு நிச்சயமா வரும். இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் வெறுமனே ஐக்கிய நாடுகள் சபையை நாங்கள் நம்பி அல்ல. நாங்கள் ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை வேண்டும், அதற்கூடாக எங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் பல வழிகளில் எங்களுக்கு எந்தெந்த இடமெல்லாம் எங்களுக்கு போக முடியுமோ அந்த இடமெல்லாம் எங்களுடைய விடுதலை நோக்கி அரசியல் பயணத்தை நாங்கள் கொண்டு செல்லும் போதுதான் நிச்சயமாக இன்றைக்கு ஸ்கொட்லாந்துக்குள்ள இது வந்த மாதிரியும் இன்றைக்கு SP கட்சி சுவிட்சில் கொண்டு வந்திருக்கிற மாதிரியும் இப்படிப்பட்ட தீர்மானங்கள் பகிரங்கமாக பாலஸ்தீனர்களுக்காக இந்த அரசுகள் எப்படி பகிரங்கமாக தங்களுடைய வாயை திறக்குதோ அந்த நிலைமை எங்களுக்கும் வரும். ஏனென்று சொன்னால், பாலஸ்தீனத்தில் இருக்கிற கனிம வளத்தை விட தமிழீழத்தில் இருக்கிற கனிம வளம் இன்றைய பூகோள அரசியலுக்கு மிக மிக முக்கியமாக இருக்குது. இதை நாங்கள் எல்லோரும் உன்னிப்பாக நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இதங்களை தேசிய தலைமை அன்று கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்பாகவே எங்களுடைய கனிம வளங்களை அள்ள வந்த பல கப்பல்களை நிறுத்தியமை உங்களுக்கு வரலாறு சொல்லும். ஏன் அந்த இடம்? ஆகவே எங்களுடைய தமிழீழமானது சகல வளத்தாலையும் நிறைந்து போயிருக்கிற ஒரு மண். அந்த மண்ணுக்கு நிச்சயமாக ஒரு விடிவு வரும். எங்களுடைய விடுதலை வீரர்கள் எங்களுக்காக இந்த மண்ணுக்காக அவர்கள் மரணித்த வேளையிலும் அந்த மண்படியை வச்சுத்தான் மரணித்தார்கள். எனவே எங்களோட பக்கம்
நீதியும் நியாயமும் இருக்கிறபடியினால் நிச்சயம் இந்த உலக ஒழுங்கில் நாங்கள் ஒரு நாள் தலை நிமிரும். இந்த பூகோள அரசியலில் முக்கியமாக நாங்கள் இத்தனை காலமும் பார்க்கின்றபடியே இந்த திருகோணமலை இயற்கை துறைமுகத்துக்காகத்தான் அத்தனை நாடுகளும் தமக்குள் அடிபட்ட ஒரு காலத்தில் இந்த இன்றைய பொழுதில் எல்லா நாடுகளுமே சேர்ந்து தமிழ் விடுதலை போராட்டத்தை நசுக்கி இருக்கின்றன. அது அவர்களுடைய எதிர்நிலைகளையும் கடந்து இப்படியான சூழலில் இந்த துறைமுகம் இன்று முற்றுமுழுதாக அதிக விழுக்காடு சிங்களமயமாக்கப்பட்டிருக்கின்றது. சிங்கள இனவரியர்களிடம் பறிபோய் இருக்கின்றது. எனவே இவ்வாறாக பறிபோய் கொண்டிருக்கின்ற இப்பொழுது அனுர அரசு இதர அரசுகளை விட வித்தியாசமான அணுகுமுறையை கையாள்கின்றது. அதாவது இனிக்க கொடுக்கின்ற இடம் போல, இப்பொழுது இனிப்பூட்டிய விஷம் போலதான் அவர்கள் மக்களுக்குள் இறங்குகிறார்கள். இப்பொழுது பார்த்தீர்களா இந்த போதை விடயத்தை தாங்கள் கட்டுக்குள் கொண்டு வருகிறோம் என்று அங்கே தென்னிலங்கையில் இருக்கின்ற போதை முதலாளிகளை எல்லாம் கைது செய்வதில்லை. இங்கே தமிழர்கள் அதிகமாக கைது செய்யப்படுகின்றார்கள். தவறல்ல என்று வைத்துக் கொண்டாலுமே இந்த போதைப் பொருளை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் ஒரு நல்ல மாயை தோற்றத்தை, நல்லவர்கள் என்ற தோற்றத்தை மீண்டும் அனுர அலை எடுத்துச் செல்வதையும், தமிழர்கள் அதை நம்பி மாயமான் பின் ஓடி 8 வேட்பாளர்களை கொண்டு வந்த தவறை மீண்டும் மீண்டும் விளைக்கக்கூடிய ஒரு நிலை வருவதையும், உள்ளக விசாரணை நோக்கிய கட்சியாளர் அரசியல் சில பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற பின்கதவால் வந்தவர்கள் உள்ளக விசாரணைகளுக்கு தள்ளுவதையும் பலவற்றை பார்க்கின்றோம் அல்லவா. இந்த இடத்தில் நாங்கள் மிகவும் ஒரு குளிபறிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றோம் என்பதை தமிழ் மக்கள் உணராத ஒரு அபாய நிலை இருக்கின்றது. இதில் நீங்கள் எவ்வாறு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுப்பீர்கள்? எங்களுடைய மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள். நாங்கள் எங்களுடைய மக்களை ஒரு வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் எப்பவும் தமது மண்ணை நேசிக்கிற மக்கள். அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே வேளையில இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அனுர அரசு ஆகட்டுக்கும், அதற்கு முதல் இருந்த ரணில் அரசாக இருக்கட்டும், மஹிந்த அரசாக இருக்கட்டும், மைத்ரியா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே ஒரு நாணயத்தில் இருமுகங்கள். இவர்கள் எந்தவித மாற்றங்களும் அவர்களுக்கு வரப்போறது இல்லை. இந்த கடந்த 77 வருடமாக தமிழ் தேசியமானது பல வழிகளில் நசுக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு இன்று வரைக்கும் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை. ஆனால் எப்படி இவர்கள் எங்களை உலகத்தின் உலக வரைபடத்தில் இருந்த சொல்வதற்கல்ல, உலக ஒழுங்கில் இருந்து ஒரு தேசிய இனமான ஈழத்தமிழ் மக்களை ஓரம் கட்டுதுங்க சிங்கள அரசும் அதற்கு துணை போகிறவர்களும். எப்படி என்று சொன்னால், அன்று ராவண அரச ஒரு அரக்கனாக காட்டி அதன் பின்பாக தேசிய தலைவர் தொடங்கிய எமது விடுதலை போராட்டத்தில் எங்களுடைய தமிழ் இனத்தை பயங்கரவாதிகளாக காட்டி இன்று தமிழ் இனமானது போதை வஸ்துக்கு அடிமைகள் என்ற ஒரு ஜலார்த்தத்தை இந்த பூவுலகத்துக்கு காட்டு. அந்த வழியில ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வேலைதான் அரச இயந்திரம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஏகப்பட்ட இன்றைய சமூக வலைத்தளங்களில் பல ஊடகங்களை எங்களுடைய பேரிலேயே திறந்து இந்த பிரச்சாரத்தையே 24 மணி நேரமும் பல கோடிகளை செலவழித்து செய்து கொண்டிருக்குது. இதற்கூடாக எங்களுடைய தாங்கள் செய்கின்ற இன அழிப்பை மறைப்பது முதலாவது நோக்கம். இரண்டாவது, இலங்கையானது ஸ்ரீலங்கா என்ற தாங்கள் வைத்த அந்த பேருக்குள் ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு மதம் என்ற இலங்கை தீவு என்ற அந்த விடயத்துக்கு அவங்க கொண்டு வர்றாங்க. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி திருவண்ணாமலை துறைமுகமானது இயற்கை துறைமுகம் என்று சொல்லி அதற்கு பல நாடுகள், இந்தியாவும் அதற்கு அடிபட்டது, அமெரிக்காவும் அதற்கு அடிபட்டது. ஆனால் 1976ஆம் ஆண்டு அமெரிக்கா சிங்கப்பூர் கம்பெனிக்கு ஊடாக திருவண்ணாமலை துறைமுகத்தை கைப்பற்றிட்டு அது இன்றைக்கு பிரீமா ஃபேக்டரி என்ற அந்த ஃபேக்டரியை அந்த சைனாபே இலே போட்டு அது 76ஆம் ஆண்டு அத்திவாரம் போட்டுட்டு தூங்கிக் கொண்டிருந்த இந்தியா விழிக்கிறதுக்காகத்தான் தமிழீழ பிரச்சனையை கொண்டு எங்களுக்கு ஆயுத பயிற்சிகளை கொடுத்து ஸ்ரீலங்கா அரசையும் அமெரிக்காவையும் ஒரு ஆட்டங்கான வைப்பதற்காக எங்களை பகரக்காயா பயன்படுத்தி அதற்கூடாக தன்னுடைய ஆளுமையை
ஸ்ரீலங்கா என்ற இந்த ஸ்ரீலங்கா மண்ணில் தான் காட்டணும் என்றதுக்காக எங்களை பயன்படுத்தினது எங்களுடைய தேசிய தலைவர் அதில் விழிப்புணர்வு அதிலிருந்து தப்பி தன்னுடைய மண்ணை தன்னுடைய மக்களையும் காப்பாற்றணும் என்றதுக்காக தனித்துவமா தான் என்று போராடினதுதான் உண்மை. அதே வேளையில இந்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இந்தியா இலங்கையை ஒரு மாநிலமாகத்தான் பார்க்கும், தன்னுடைய ஒரு மாநிலமாக சர்வசாதாரணமாக நடக்கிறது. உடைகளிலிருந்து அவர்களுடைய வியாபாரம், வர்த்தகம், சினிமா எல்லாமே அடுத்த வீட்டுக்கு போவது போல வந்து அந்த கலாச்சார புகுத்தலை திணிப்பை செய்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. போராடிய இனம் முற்றுமுழுதாக சினிமா மயமாகவும் நீங்க சொன்ன அந்த ஒரு போதை மயமாகவும் மாறி தன்னிலை இழந்து போவதை பார்க்கின்றோம் இளைஞர் மத்தியில். அது அதற்கூடாக எங்களுடைய அந்த விடுதலை உணர்வை தணிக்க பண்ணி இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இல்லை என்பதை காட்டி சிங்கள தேசத்துக்கு தன்னுடைய முழு ஆதரவையும் கொடுத்து அதற்கூடாக ஒரு மொழி, ஒரு நாடு, ஒரு மதம் என்ற கொள்கை கூடாக அது இந்தியாவுக்கு அது ஒரு பழக்கப்பட்டது. அதில் இருக்கிற மாநிலங்கள் பல மாதிரி அது கூடாக இதையும் ஒரு மாநிலமாக அதை பார்த்துட்டு அது போகுது. ஆனால் நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய நாங்கள் பூர்வீக குடிகள், நாங்கள் வந்தேறிகள் அல்ல, நாங்கள் ஒரு தேசிய இனம். இலங்கை தீவில் வந்தேறினது சிங்களவர்கள், நாங்கள் அல்ல. ஆகவே இன்றைக்கு நாங்கள் பல சந்திப்புகளுக்கு போகும்போது பல இடங்களில் இந்த ஆதாரத்தை நாங்கள் கொடுத்து நாங்கள் கலைக்கிறோம். அதற்கு ஊடாக கிடைக்கிற வெற்றி நிச்சயமாக நாங்கள் ஒரு நாள் ஒரு புள்ளியில் சந்திச்சு இந்த வெற்றியை நாங்கள் நிச்சயமா அடைவோம். அதாவது எங்களுடைய மக்களுக்கு ஒரு கடமை உண்டு. இந்த பரப்புரை பணி ஒவ்வொரு காணும் பொழுது ஒவ்வொரு மக்கள், ஒவ்வொரு சந்திப்புகள், ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகள், ஒவ்வொரு இடத்திலையும் இந்த லொபிங்கை, அந்த பரப்புரையை அவர்கள் செய்ய வேண்டும். அப்ப அந்த வரலாற்று தெளிவுபடுத்தல், போராட்ட நியாயங்கள், எங்களுடைய தமிழ விடுதலைக்கான தேவை, அதற்கான எப்படி எங்களுடைய நிலம் இருந்தது என்ற விடயங்களை மக்கள் மயப்பட்ட ஒரு அரசியல் எப்படி மாவோ தன்னுடைய பாதையில் மக்களை விழிப்பூட்டி அவர்களிடம் கருவியை கொடுத்தாரோ, மக்கள் அந்த அரசியல் தலைவர் கொடுத்த அந்த அரசியலை கையில் எடுத்து போராட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் இல்லையா? மக்கள் மயப்பட்ட போராட்டமாக. அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு அதை உணர்ந்து கொண்ட சிங்களம் அதை கண்டுபிடித்து உண்மையிலேயே 2009 ஆண்டு முள்ளிவாய்க்காலில் கொண்டு எங்களை வைத்து போட்டு சிங்கள தேசம் இருமாப்புடன் அதற்கு துணை போனவர்களும் இருமாப்புடன் இத்தோடு தமிழ் ஈழ விடுதலை போராட்டம் என்ற ஒரு தலைப்பில் எந்த விதமான எழுப்புதலும் இங்க வராதென்று எண்ணிக்கொண்டிருந்த சிங்களம், ஆனால் நாங்கள் புலம்பெயர்ந்த எங்களுடைய கட்டமைப்பு அதனை தனது ஒரு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாங்கள் அதனை விடாமல், எங்களோட கொள்கையை விடாமல் நாங்கள் அந்த கொள்கையின்படி அரசியல் ரீதியாக நாங்கள் நகர்ந்து கொண்டு போனதன் விளைவு இன்றைக்கு சிங்களம் அடுத்த திட்டத்தை போட்டு அதற்கு துணை போறவர்களும் அடுத்த திட்டத்தை போட்டு எங்களுடைய விடுதலை போராட்டத்தை நசுக்கிறது மட்டுமன்று இல்லாமல் அதற்கு ஊடாக இனிமேல் ஒரு சந்ததி இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையக்கூடாதுன்றதுல கவனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வடிவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு சமூக வலைத்தளங்களுக்கு ஊடாக பல கோடிகளை செலவழிச்சு எங்களுக்கு இந்த விடுதலை உணர்வு என்ற எந்த ஒரு விடயத்தையும் கொண்டு போகும் போது கூகுள் நிறுவனமா இருக்கட்டும், எந்த நிறுவனங்களா இருக்கட்டும், அதை உடனடியாக எடுத்து போடக்கூடிய ஒரு நிலையில செலவு செய்து அதை செய்தீர்கள். இன்றைக்கு A1 தொழில்நுட்பத்துக்கு ஊடாகவே நாங்கள் ஒரு செய்தியை நாங்கள் எடுத்து போட்டோம் என்று சொன்னால் அது டிசைட் பண்ணுது இத மக்கள் பார்வைக்கு விடலாமா இல்லையா. இப்ப தலைவர் இன்று வரை ஒரு பதிவு கூட போட முடியாத ஒரு புகைப்படம் என்றால் உங்களுடைய தேசிய தலைவருடைய புகைப்படமாக இருக்கிறது. அப்ப அந்த தூரம் நாங்கள் இனஅழிப்பு சம்பந்தமான படங்களை போடுறோம், உடனடியாக எடுக்கிறோம். ஆகவே இவ்வளவுக்கு உன்னிப்பாக சிங்கள தேசம் வேலை செய்யும் போது இன்றைக்கு தமிழ் மக்களாகிய நாங்கள், இன்றைக்கு தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறவர்கள், தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எமது தாய் நிலத்தில் அவர்களுடைய வேலை திட்டம் என்னவென்று சொன்னால் எங்களை பொறுத்தளவில் இப்ப வரைக்கும் அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோ அல்லது ஒடியூருக்கு இந்த போதை வஸ்துக்கு எதிராக எங்களுடைய
தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு போன தமிழ் தேசிய பிரதிநிதிகள் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை தவிர மற்றவரும் வாய்கள் வந்து பேசுவதாகவே இல்லை. அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஒட்டியாட்சி, 13ஆம் திருத்தம், மாகாண சபை, இந்தியாவுக்கு அடிமைகள், இலங்கைக்கு அடிமைகள் என்ற அந்த வட்டத்திலே நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே என்கிற மக்கள், அவர்கள் தெரிவு செய்கிற மக்கள் உன்னிப்பாக தாங்கள் வாக்கு போடும் போது யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற நிலையில மக்கள் வரவும். இவ்வளவு அழிவை நாங்கள் சந்திச்சோம். இன அழிப்பின் உச்சக்கட்டம் 21ஆம் நூற்றாண்டிலேயே முதல் இன அழிப்பு என்று சொன்னால் தமிழர், ஈழத்தமிழராய் எங்களுக்கு தான். ஆகவே இவ்வளவு பெரிய அவலத்தை கண்ட மக்கள், அவ்வளவுத்தையும் நேரடியாக கண்டு மக்கள் இனியாவது சிந்திக்க வேண்டும். எங்கள மக்களுக்கு நாங்கள் சொல்லுவது, எங்களால் இயன்ற நாங்கள் என்றைக்கும் மக்கள் தான், மக்களோடு தான் நாங்க நிற்போம். எங்களுடைய மக்களின் உரிமைகளுக்காகத்தான் நாங்க நிற்போம். அதே போல தாயகத்துல எங்களுடைய மக்கள் தாங்கள் தெரிவு செய்கிற அந்த சந்தர்ப்பத்தை சரியான தலைமையில தெரிவு செய்ய வேண்டும். அதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். எனவே எங்களுடைய மக்களுக்கான பிரச்சாரம் இதற்கூடாக இந்த எங்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல நாங்கள் இதை கதைக்கும் போது இது நிச்சயமாக எங்களோட மக்கள் மத்தியில இது போகும். இது போகும்போதும் இதற்கு எதிர்வினைகள் வரும். ஆனால் அந்த எதிர்வினைகளை நாங்கள் சந்திச்சு கொண்டு நாங்கள் கடந்து செல்லும் போது எங்களுடைய மக்களுக்கு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்துவோம். இப்பொழுது கூட உறவுகள், அதாவது ஒரு அரிய வாய்ப்பு, நீண்ட நெடும் போராட்டத்தில் பல காலமாக தீவிர செயற்பாட்டாளராக பயணித்துக் கொண்டிருக்கின்ற ராஜனண்ணாவிடம் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார், அவரை இணைத்துக் கொண்டு நாங்கள் தொடரலாமா? வணக்கம் எடி சார். வணக்கம் சிவனியகா. வணக்கம் வணக்கம். என்னென்று கேட்டால் என்னிடம் 2 வினாய் இருக்கின்றது. என்ன கேட்டால், இந்த இப்ப வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் என்று கேட்டால், இப்ப எங்களுக்கு வந்து ஒரு சர்வதேச விசாரணை வேணும் என்று சொல்லுகின்றோம். சர்வதேச விசாரணை வேணும். இன்றைக்கு ஜெனீவாவில் வந்து தீர்மானம் இல்லை என்றதை வந்து இன்றைக்கு 3 அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லிக்கின்றிருக்கின்றார்கள். என்று கேட்டால், அப்படி இருக்க வந்து நாங்கள் வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ள போய் எங்களுடைய நேரத்தை இன்னும் தொடர்ந்து வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். அது முதலாவது கேள்வி. அப்படி இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு வந்து இப்ப கனடாவும் பிரித்தானியாவும் வந்து ஒரு இணை சரண நாடுகளா இருக்க, அப்ப இவர்கள் வந்து கனடாவுடையோ இல்லாட்டி பிரித்தானியாவுடையோ அமைச்சர்களுக்கூடான இதுக்கான ஒரு எப்படியான ஒரு அரசியல் வேலைகளை இனி முன்னெடுக்க வேண்டி இருக்கின்றது. அது ஒரு முதலாவது கேள்வி. இரண்டாவது வந்து இன்றைக்கு போதை வஸ்துன்றது வந்து தமிழகத்திலேயும் தென்னிலங்கையிலும் வந்து தலைவிரிச்சு ஆடுகின்றது. அப்ப இதை வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கனகாலமா வந்து குரல் விடுத்துருக்கிறார்கள். அது வந்து இன்றைக்கு அதனுடைய வீரியமும் அதனுடைய வீச்சும் வந்து இன்றைக்கு அதிகமாக இருக்க வந்து இன்றைக்கு தமிழகத்திலேயும் இலங்கையுடைய காவல்துறை வந்து அதை வந்து முன்னெடுக்கிறதுல வந்து முனைப்பா இருந்துட்டு. அதை முனைப்பெடுக்கிறது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விடயம். இருந்தாலும் வந்து இன்றைக்கு பிடிக்கின்ற இந்த குற்றவாளிகளை வந்து 3 மாசம் இல்லாட்டி 6 மாசத்தில் விடுறார்கள். அப்படி விட்டவர்களை வந்து திரும்பவும் வந்து கசிப்பு காய்ச்சற வேலையிலையும் பொது வசு கடத்தலிலையும் பொது வாகனங்கள்லையும் வந்து திரும்பவும் இப்படிய வேலைகளில் ஈடுபடுகிறார். இதுக்கு வந்து தமிழகத்தில் உள்ள எங்களுடைய கல்வி சமுதாயங்கள், சிவில் சொசைட்டிகள், மற்ற தமிழகத்தில் இருக்கின்ற சட்டத்தரணிகள் மற்றும் நீதிபதிகள் மற்றும் சட்ட நிபுணர்கள் இவர்கள் ஒருங்கிணைச்சு இதுக்கான எப்படியான ஒரு தீர்மானத்தை எடுக்க போன்றாரு. என்கிட்ட இது வந்து ஆரம்பத்திலே அளிக்கப்பட வேண்டிய விடயமா இருக்கு. இந்த வருடத்துக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு தீர்மானம் எடுக்கப்படும் இந்த விடயத்தில். இதுக்காக வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இந்த அரசியல் அமைப்புகள், புலம்பெயர் அரசியல் கட்சிகள் வந்து எப்படியான ஒரு தீர்மானத்தை தமிழகத்தில் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான முறைப்படுகிறீர்கள் என்பதை கேட்டுவிடுகிறேன். நன்றி. இந்த கடந்த வெள்ளிக்கிழமை கஜேந்திரகுமார் அவர்களுடைய ஒரு செவ்வி ஒன்று நாங்கள் இங்கே எடுத்திருந்தோம். அவர் சொன்னதில்லை கேட்டிருந்தால் இதற்கான பல தெளிவுகளை அவர் கொடுத்திருந்தார். அதில் ஒரு விடயம் என்னவென்றால், இந்த போதை பொருட்களை கொண்டு வருவதற்கு காரணமானவர்களே இராணுவத்தினர், கடற்படையினர். ஸ்ரீலங்கா இராணுவம், வடக்கில் குவிக்கப்பட்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா இராணுவம், கடற்படையினர். ஏனென்றால் இந்த போதைய பொருள் வியாபாரிகளை விரட்டிக்கொண்டு மக்கள் போகும்பொழுது அவர்கள் ஓடுமிடம் அந்த அவர்களுடைய முகாம்களாக இருக்கின்றது. எனவே முற்று முழுதாக அவர்களூடாகத்தான் இலங்கைக்குள் இந்த வருகின்றது. அதை இப்பொழுது தன்வினை தன்னை சொல்லும் என்று அது அப்பாவி சிங்கள மக்களையும் பாதிக்கின்ற அளவுக்கு அது பெருமளவு வளர்ந்திருக்கின்றது. இதில் அவர் இன்னொரு விடயம் சொல்லியிருந்தார். இதில் உடந்தையாக பல பெருந்தலைகள், அது பெரிய முதலாளிகள் இருக்கின்றார்கள், அரசியல் தலைமைகளும் இருக்கின்றார்கள் என்று. அப்போ இப்படியெல்லாம் இருக்கின்ற விடயங்களை எல்லாம் மூடி மறைத்து கொண்டு
அனுர் அரசு நல்லவர்கள் போல் வேடமிட்டுக் கொண்டு வந்து கைது செய்வது முழுக்க குற்றவாளிகளாகவும் சந்தேக நபர்களாகவும் பல தமிழர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். இற்றவரையில் ஒற்றை இராணுவத்தை கூட விசாரிக்கவில்லை. எனவே இங்கே இனப்படுகொலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற தமிழ் இனத்தினுடைய பார்வை முற்றுமுழுதாக இப்பொழுது இந்த போதை விவகாரத்தில் திருப்பப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதற்காக எவ்வளவு குரல் கொடுக்கின்றோமோ அதே போல் இன்று நாங்கள் தமிழின அழிப்புக்காக தொடர்ச்சியாக எங்களுடைய குரல் கொடுக்கின்ற விடயத்தில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்ற விடயம் இருக்கிறது அல்லவா? அது எடிசனுடைய 3 கல்லில் ஒரு விடயத்தை நான் கொஞ்சம் கஜேந்திரகுமாருடைய உரையிலிருந்து சிலவற்றை எடுத்து உங்களிடம் கேட்கின்றேன். அண்ணா, என்னன்னு சொன்னால் வணக்கம் எலிசன், நல்ல கேள்வி அவர் கேட்டிருக்கிறது. 3 கேள்வி எனக்கு அந்த முதலாவதும் 2வதும் சரியாக. முதலாவது அவர் சொல்லியிருந்தார் ஜெனீவாவுக்குள் மட்டும் நாங்கள் இந்த இனியும் ஜெனீவாவை நம்பி பயனுண்டா, அதில் பற்றி தொடர்வதில் என்ன பயன் இருக்கிறது என்று கேட்டிருந்தார். மற்றது கனடா பிரித்தானியா இணைந்து சில பொறிமுறைகளை உருவாக்குவது பற்றி கேட்டிருந்தார். இதுல நான் வருஷப்படியே வர்றேன். ஜெனீவா சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து இன்றைக்கு 2009ஆம் ஆண்டுக்கு பின்பாக நாங்கள் ஜெனீவாவுக்குள்ள பூந்து வேலை செய்யறதா இல்லை. தேசிய தலைமை எங்களுக்கு இன்றைக்கு 1995ஆம் ஆண்டு முதல் கொண்டு இதுல வேலை செய்து கொண்டு இருக்கிறோம், அந்த பயணத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனால் ஜெனீவா பல பேருடைய இதுல ஜெனீவா பிரயோசனம் இல்லை, ஜெனீவாவின் மனித உரிமை சபையில என்ன வேலை போகுது என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும், ஜெனீவா மனித உரிமை சபை ஒரு ஆலோசனை சபையாத்தான் இருக்குது. அதுக்குள்ளதான் கொண்டு எல்லா தீர்மானங்களும் கொண்டு வருவாங்க. அந்த தீர்மானமானது எடுக்கப்பட்டு ஐக்கிய நாடு சபையின் உயர்மட்டத்துக்கு அங்க பாதுகாப்பு சபைக்கு போகுது. ஆகவே இன்றைக்கு பாலஸ்தீனத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரேல்ல நடந்த பிரச்சனையை இஸ்ரேல் ஆக்கிரமிக்கிறது, காசாவை ஆக்கிரமிச்சு இனஅழிப்பு செய்தோன்னு ஜெனீவாவில தான் தீர்மானம் பெறுகிறது. ஜெனீவாவில தீர்மானம் வந்தோன்னா அது பாதுகாப்பு சபைக்கு உடனடியாக போகுது. ஏகமனதாக தீர்மானம் பெறும்போதுதான் பாதுகாப்பு சபைக்கு அங்க போகும். பாதுகாப்பு சபை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்குது. ஆகவே அங்க அவர்கள் வீட்டோ பவரை பயன்படுத்தி யார் அதில் இருக்கிற 5 அரசுகளும், அதாவது பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரிட்டன், இந்த 5 நாடுகளும் தங்களுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி அதுல ஏழுமா ஏழாதுன்ற ஒரு தீர்மானத்தை தாங்களாவே அதை ஒன்று வெற்றியடைய செய்வார்கள். இல்லை என்று சொன்னால் தங்கள் வீட்டை பவர் கூடாக அந்த தீர்மானத்தை இல்லாம பண்ணிடுவோம். அதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கிற ஒரு இது எல்லாவற்றையும் தாண்டி ஐரோப்பிய பாராளுமன்றம் இப்பொழுது எடுத்திருக்கிற இதையும் பாருங்க. ஐரோப்பிய பாராளுமன்றம் அதுக்கு ஊடாக ஐக்கிய நாடு சபை தோல்வியடையும் போது ஐரோப்பிய பாராளுமன்றம் எடுக்கிற முடிவுகள் இங்க அங்கீகாரமாக மாறுது. ஆகவே இந்த உலக ஒழுங்கு இப்படித்தான் மாறுது. ஆகவே தொடர்ந்து நாங்களும் எங்களுடைய இதுகளை நாங்கள் கொண்டு செல்லும் போது இன்றைக்கு நாங்கள் சில விஷயத்துல வெற்றி கண்டிருக்கிறோம். இன்றைக்கு இன அழிப்புக்கு முன்னின்று இன அழிப்பு செய்த தளபதிகளை போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதுல பிரித்தானியாவும் உண்டு, கனடாவும் அதை செய்திருக்கு. நீங்க கொண்டு வந்திருக்கிற விஷயம் இங்கேயும் ஒன்று கொண்டு சரியாக வருகிறது. ஆகவே இந்த பிரித்தானியா இன்றைக்கு ஐக்கிய நாடு சபையின் ஜெனீவா மனித உரிமை குழுமத்தில முக்கிய பங்காயம் பிரித்தானியாவுக்கு அவர்தான் தலைமை வைத்துக் கொண்டிருக்க அந்த நாடு. ஆகவே நாங்கள் எங்கள தமிழர் தரப்பாகிய நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கிற நாடுகளே எங்களுக்கு எதிராக இன அழிப்பு செய்வதற்கு உதவி புரிந்த நாடுகள். ஆனால் நாங்கள் அதே நாடுகளிடம் இருந்துதான் தொடர்ந்தும் தீவிரமாக எங்களுடைய உரிமைகளுக்காக அவர்களையே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பூகோள அரசியல் மாறும் போது இவர்கள் எங்களுக்கு நாங்கள் கேட்கிற தீர்வை தந்துதான் ஆவீனம். அதற்கு ஜெனீவா என்ற அந்த மனித உரிமை சபையில நாங்கள் தொடர்ந்து தீர்மானங்களை கொண்டு வருவதற்கு ஊடாக, நாங்கள் வேலை செய்வதற்கு ஊடாக அது பாதுகாப்பு சபையை நோக்கி போகும். அதற்கு ஊடாக நாங்கள் குற்றவியல் நீதிமன்றத்துக்கோ அல்லது நாங்கள் ஐசிஜேக்கோ அதை கொண்டு போறதுக்கான சாத்தியம் இதற்கு ஊடாகத்தான் இருக்கு. இது ஒன்று. இதற்கு ஊடாகத்தான் இருக்கா, இதற்கு ஊடாகவும் இருக்கிறதா? இன்னொரு வழியிலும் நாங்கள் கொண்டு போகலாமா? இன்னொரு வழியை நாங்கள் கொண்டு போகலாம். இப்ப அந்த வழியானதை நேரடியா ஐசிஜேக்கு நாங்கள் கொண்டு போகும் போது அதற்கு
பல இன்றைக்கு அதுக்குரிய ஒரு முன்னெடுப்பு வந்து கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக அதற்கான ஒரு அடித்தளம் போட்டு அதற்கான நகர்வு நடந்து கொண்டுதான் இருக்குது. அது அதன் வெற்றியை வந்து இப்போ நாங்கள் சொல்ல இயலாது. ஏன்னா அது இன்னும் ஒரு நகர்வாகத்தான் இருக்குது. இன்னும் முழுமையாக அந்த இடத்துல போய் சேர இல்லை. இதையும் நான் தெளிவாக சொல்றேன். ஒன்றுமே நாங்கள் வேலை 2 பக்கமாக இந்த அதுதான் அப்பதான் நான் சொன்னேன், எங்களுடைய விடுதலை பயணத்துக்கான எந்த வழிகள் எல்லாம் முடியுமோ அவ்வளவு வழிகளுக்காக நாங்கள் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த அரசியல் விடுதலை நோக்கி, அந்த விடுதலை நோக்கி பிரயாணிக்கிறதுல ஜெனீவா என்ற ஒரு இது எப்பொழுது பார்த்தாலும் அது ஒரு பேசும் பொருளாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விடயம் இல்லையா? நிச்சயமாக அது இருக்கத்தான் வேணும். அதை இருந்து நாங்கள் வெளியில போவமாக இருந்தால் இது பேசும் பொருளாக மாறாது என்பது உண்மை. அது பேசும் பொருளாக இருக்கும் பொழுதுதான் நாங்கள் இங்கே மற்ற விடயங்களை செய்து கொண்டாலும் அதை நம்பி இருக்கக்கூடாது. அதே நேரம் அது பேசும் பொருளாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் இருக்கும். நாங்க இதை வச்சுக் கொண்டுதான் நாங்கள் அடுத்த கட்டமாக வேற வழி எங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் முதலேயே அதை ஏன் நாங்கள் முதலேயே ஆரம்பிக்கவில்லை என்ற கேள்விதான் மக்கள் இப்பொழுது ஐநாவில் இத்தனை ஆண்டுகள் பேசுபொருளாக மட்டுமே இருக்கக்கூடிய அல்லது பாரப்படுத்துதலில் மட்டும் உதவக்கூடிய ஒரு இடத்தில் இத்தனை ஆண்டுகள் நம்பிக்கையோடு இருந்தது தவறா, அல்லது நீங்கள் அதற்கு முன்பே வேறு முயற்சிகள் எடுத்தீர்கள்? ICC, ICJ போன்ற விடயங்கள் இப்பொழுதுதான் பேசப்படுகின்றன என்றால் அதற்கு முன்பே அந்த விடயங்கள் எடுக்கப்பட்டனவா? இல்ல, அதுக்கு முதலே எடுக்கப்பட்டது. எப்பவும் வந்து ஒரு இப்ப பாருங்க, நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஸ்கொட்லாந்துல கொண்டு வரப்பட்டது பரிசீலனைக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, இங்கதான் இப்படித்தான் இது வந்து இந்த பரிசீலனை கொடுக்கப்பட்ட விஷயம் வெளியில வந்துச்சு. இதே போலதான் நாங்கள் ஐநா சபையில வந்து ஜெனீவாவில ஊர்வலம் செய்யறோம், ஜெனீவாவில போய் லொபி செய்யறோம், ஜெனீவாவுக்குள்ள மனித உரிமை சபையில வந்து நாங்கள் பேசுறோம், 2 நிமிஷம் தர்றாங்க, அதை கொண்டு நாங்கள் பல பேரை கொண்டு இருக்கிற வச்சு பேசுறோம், லொபிகள் பல சந்திப்புகளை ஏற்படுத்துறோம், எல்லாமே செய்யறோம். நாங்கள் ஜெனீவாவில வந்து 2012ஆம் ஆண்டு 3 நாள் ஒரு கருத்தரங்கு செய்த நாங்கள் NCCT ஊடாக நாங்கள் இதை செய்த நாங்கள் ஐசெட்டும் NCCT இணைந்து 3 நாள் கருத்தரங்கு தாயகத்திலிருந்து சம்பந்தன் உட்பட சகல தமிழ் பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு நாங்கள் ஐரோப்பிய பிரதிநிதிகள், அமெரிக்க பிரதிநிதிகள், தென்னாப்பிரிக்காவிலிருந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஜெனீவாவில் வச்சு எங்களுடைய இன அழிப்பு சம்பந்தமான முழு விடயத்தையும் ஜெனீவாவுக்கு நாங்கள் தெரிவிச்சிட்டோம். அதற்கூடாக நாங்கள் ஒரு பெரும் வெற்றியையும் கண்ட நாங்கள் அதற்கூடாக தொடர்ந்து நாங்கள் ஜெனீவாவுக்குள்ள வேலை செய்வதை வந்து சாதாரணமாக ஜெனீவாவை கடந்து போக இயலாது. இது இன்றைக்கு உலக ஒழுங்குல வந்து ஜெனீவா, நியூயார்க் என்ற 2 விடயமும் ஐக்கிய நாடு சபை 2 விஷயம் இல்லாமல் இது அரசியல் மாறுவதில்லை. ஆகவே ஜெனீவாவுக்குள்ள நாங்கள் வேலை செய்வதாவது அது ஒரு பேசும் பொருளாக இருக்கும். அதே வேளையில எங்களுடைய பயணம் மற்ற பக்கத்தால எதை நோக்கி நகரணுமோ அது நடந்து கொண்டு இருக்கு. அதை வெற்றி அளிக்கும் போது வெளியில வேறு இந்த இடத்தில் இப்ப நீங்கள் சொல்கின்ற விடயங்கள் பலவற்றையும் பார்க்கும் பொழுது அமைப்புகளாக நீங்கள் செய்வதாக சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் மக்களுக்கான பொறிமுறைகள் அல்லது மக்கள் மயப்பட்ட அரசியல் நகர்வுகளுக்கு மக்களை உள்வாங்குகின்ற செயற்பாடுகளில் எவ்வளவு தூரம் நாங்கள் முன்னகர்ந்திருக்கின்றோம்? ஏனென்றால் மக்கள் அரசியல் மயப்படாத போது உங்களுடைய வெற்றிகள் கூட விமர்சிக்கப்படுமே ஒழிய அதுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி உண்டு இல்லையா? ஏனென்றால் தேசிய தலைவருடைய காலத்தில் நாங்கள் மக்கள் மயப்பட்ட அரசியலை பார்த்திருந்தோம். அடிப்படை மக்களுக்கு கூட அவருடைய ஒவ்வொரு நகர்வையும் மக்கள் ஏற்கின்ற தன்மை இருந்தது. காரணம், ஊராக மக்கள் அந்த அரசியல் மயப்படுத்தலை செய்திருந்தார்கள். இதை பற்றி நாங்கள் எவ்வளவு தூரம் மக்கள் மயப்படுகின்றோம் செயற்பாடுகள் அரசியல் இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற செயற்பாட்டாளர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். அது உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற அனைத்து அமைப்புகள் ஊடாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் விமர்சிப்பது இலகு, ஆனால் செயல்படுவது கடினம். அந்த பல்வேறு சவால்கள், பல்வேறு அவதூறுகள் மத்தியிலும் கொண்ட கொள்கையோடு இதை எப்படியாவது முன்னகர்த்த வேண்டும் என்று ஒவ்வொரு விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். ஆனால் மக்கள் மயப்படுகின்ற பொழுது மக்களுடைய ஆதரவு இன்னும் அதிகமாக கிடைக்கும் அல்லவா? நிச்சயமாக. நான் திரு நேசன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு 2க்கு நாங்க விட சொல்லிட்டோம் நினைக்கிறேன். அவர் ஓகே அவர் விலகி விட்டார். எடிசன் கேட்ட கேள்விகளில் நீங்கள் எல்லாவற்றுக்குமே சொல்லியிருக்கிறீர்கள். போதை விடயத்தை நான் சொல்லியிருந்தேன். அதாவது என்னுடைய கருத்தை
கருத்து மரபில் கஜேந்திரகுமாருடைய கருத்தாக சொல்லப்பட்டிருந்த ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன். இன அழிப்பு பற்றி பேச வேண்டிய எங்களை இந்த விடயத்துக்குள் ஒரு முடக்குகின்ற செயல்பாடாக இருக்கின்றது விடயத்தை சொல்லியிருந்தேன். உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளும் இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதற்கு விடை சொல்லலாம் அல்லது அடுத்த உறவை இணைத்துக் கொண்டீர்கள். எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறதுனா எங்களுடைய தொலைபேசி காத்திருக்கும் பொழுது தொலைத்து விடுவோம். எனவே அவர்களை இணைத்துக் கொண்டு பேசலாமா? ஓகே, நான் இந்த போதவசு தொடர்பாக நாங்கள் சொல்லிட்டோம் என்று சொன்னால் ஒரு சரியான விளக்கத்தை ஒருவேளை சொன்னால் இணைப்பு துண்டிக்கப்பட்டால் உறவுகளை திருப்பி மீண்டும் எடுங்கள். சொல்லுங்க. போதவஸ்து 1995ஆம் ஆண்டு சந்திரிகா அரசாங்கம் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றும் போது முழுமையாக மௌமாலையிலிருந்து வடமலாட்சி தென்மலாட்சி சகலதும் பரிகாமம் உட்பட முழுக்க சிங்கள அரசின் கட்டுப்பாட்டுக்களே வருகிறது. அன்று இருந்த விடுதலை உணர்வு தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு 95 இன்றைக்கு 30 வருடங்களுக்கு ஒருவர் 95ஆம் ஆண்டு பிறந்த பிள்ளைக்கு 30 வருடம் அந்த எங்க தேசத்துல இருக்கிற இன்றைக்கு அவருக்கு வயது 30 என்னும் போது விடுதலை போராட்டத்தின் உணர்வு இருக்கு, இல்லை என்று இல்லை. ஆனால் அதன் வழி எப்படி இன்றைக்கு அதுக்குள்ள அந்த 30 வருடத்துக்குள்ள அவர்களுடைய சந்திரிகாவின் ஆட்சியில இருந்து கொண்டே போதபஸ்து விநியோகம் நடக்குது. அதுக்கு போதபஸ்து அந்த திட்டமிடல் அவங்களுக்கு வந்துட்டு இது கூடாக இந்த விடுதலை போராட்டத்தை மழுங்கடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துட்டாங்க. அதற்குத்தான் இராணுவத்துக்கும் போலீஸுக்கும் அங்கீகாரம், அரசு தலைவர்மாருக்கும் மன்னிக்கவும் அரசியல் பிரமுகர்களுக்கும் அங்கீகாரம். அதற்கு ஊடாக மிகவும் எளிதாக இப்ப நீங்க சொன்னீங்க அவனை பிடிக்க போற நேரம் அவன் ஓடி போய் ஒளிகிற இடம் காவல் நிலையமாக இருக்கும் அல்லது ராணுவ முகாமாக இருக்கும். ஆகவே அவர்கள்தான் அவர்களுடைய விற்பனையாளர்கள், அவர்களுக்கு கொடுக்கிற சகலல். ஆகவே இலங்கை அரசாங்கத்தின் பொறியில் இலங்கை அரசாங்கத்தின் இயந்திரமான கொள்கை வகுப்பாளர்களினால் திட்டமிடப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை திட்டம். அந்த வேலை திட்டத்தை இன்றைக்கு அனுர அரசு வரைக்கும் கொண்டு வந்துதான் வச்சிருக்கு. எனவே இந்த போதை வசுக்கு அடிமையாக தமிழ் மக்களை கொண்டு வருவது என்பது இப்ப வந்த விடயம் அல்ல, 30 வருடங்களுக்கு முதல் திட்டமிட்டு நகர்த்தப்பட்ட ஒரு விடயம். எனவே கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பிலிருந்து எங்களுடைய மக்களை நாங்கள் காப்பாற்றவும் விழிப்புணர்வுடன் அவர்களை வைப்பதற்கும் இன்றைக்கு பல சிவில் சொசைட்டிஸ் எல்லாம் இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாரும் விழிப்புணர்வுகளை கொடுத்திருந்தார்கள். ஆனால் அதையும் மீறி இந்த போதை பஸ் என்றது விற்பனைக்கு போய் தமிழ் மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுதான் உண்மை. தமிழ் மக்கள் மத்தியில் பாதகம் ஏற்படுத்தி தாங்கள் கைது செய்கிறோம் என்று அனுர அரசு காட்டிக்கொள்வது ஒருபுறம் இருக்க, ஆனால் தென்பகுதியிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதன் பின்னால் பல தென்பகுதி அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள். இந்த விடயம் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது அனுர அரசினால். எனவே அங்கே ராணுவம் விசாரிக்கப்படவில்லை, அந்த முதலாளிகள் விசாரிக்கப்படவில்லை. ஆனால் தமிழ் தரப்பில் உள்ள அந்த போதை சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட. இன்னொரு விடயம் திரு கஜேந்திரகுமார் அவர்கள் சொல்லியிருந்தார், பாதிக்கப்பட்ட இப்ப போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு இளைய மாணவன் என்றால் அவன் குற்றவாளி அல்ல. அவன் இப்ப இங்கே கனடாவில் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் அப்படியானவர்களை சீர்திருத்த பொறிமுறைக்குள் மீட்டெடுக்கின்றோம். அவர்கள் நோயாளிகள், அவர்களை நாங்கள் கனிவோடு பரிவோடு அவர்களை அரவணைத்து அவர்களை மீட்க வேண்டுமே ஒழிய அவர்களை கைது செய்வது என்பது அரசினுடைய இன்னொரு சூழ்ச்சி. இது ஒரு இன அழிப்பு என்றுதான் நானும் பார்க்கின்றேன். இப்பொழுது அடுத்த உறவு இணைந்திருக்கின்றார், நினைக்கலாமா? வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் சிவா. வணக்கம் சிவா. என்னன்னு கேட்டா நான் ஐயா கேட்கணும். அவனை இப்ப நாங்கள் பாத்தீங்கன்னா இப்ப தாயத்துல கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பாக எல்லா பாடத்திட்டங்கள்ல இருந்து எல்லாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நடக்க முடியாது. ஆனால் புலம்பெயர்ந்த தேசத்திலேயும் இந்த இந்திய பாடத்திட்டங்கள் போலான பாடத்திட்டங்கள் மாற்றம் பெற்று வருகின்றன. இப்ப அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன சொல்றோம்? ஏன்னா புலம்பெயர்ந்த தேசத்துல அதை கட்டாயம் தடுக்க முடியும் எங்களால. அதுக்கு நாங்கள் என்ன உபாயங்களை மேற்கொள்ள வேணும். மற்ற அதோட சேர்ந்து இப்ப தாயத்துல பாத்தீங்கன்னா இந்த கலை படைப்புகளூடாக எங்களுடைய இளையவர்கள் ஒரு தாயத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவாறு இப்ப உதாரணத்துக்கு இளையவர்கள் எல்லாம் அப்படித்தான் செய்கின்றார்கள். அண்மையில் கூட ஒரு காணொலியில பார்த்தேன், நான் என் பேரை மறந்துட்டேன். ஒரு
இந்தியாவில எல்லாம் போய் நல்லா பாட ஒரு ரேப் பாடல் என்று சொல்ற பாடலை வாகிசன் அவர் அந்த எங்கட தமிழ்லயே அப்படியே நல்லா கொண்டு போறாரு. அப்ப அவைய மாதிரி இளையவர்கள் வரைக்கல. இப்ப எங்கடையாக்கள் புலம்பெயர்ந்த தேசத்துல இருப்பவர்கள் போய் அங்க தாயகத்துல போய் எங்கட மாவீரர்களோட பேரை வச்சு படம் எடுக்கிறதும் அல்லது அந்த போராட்ட காலத்துல எங்களுக்கு ஒரு வரி கூட எழுதாதவர்களை கூட கொண்டு வந்து பிரபலியப்படுத்துற நோக்கங்கள் கூட அங்க சர்வசாதாரணமா நடந்து கொண்டிருக்கின்றன. அப்ப இதை நாங்கள் ஒரு கலை பண்பாட்டு ஊடாகத்தான் எங்கட அடுத்த போராட்டத்தை நகர்த்தி செல்லலாம்ன்றது என்ன டைம் இருக்கிற நம்பிக்கையா இருக்க நிறைய பேர்கிட்ட இருக்கிற கலைகள் ஊடாகவும் அதை கடத்தி செல்லலாம். அப்ப இப்படியான விடயங்களை நாங்கள் எப்படி தடுக்கலாம்? ஒரு திரைப்படம் பண்றது பொழுதுபோக்காக செய்யற விடயம் அதை அந்த பாணியில அவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். அது மாவீரர்கள் என்ற பேரை வைக்கல அதுக்கு எதிர்வினையாற்றணும். ஏனென்றா அது 100% அவர்கள் இந்த திரைப்பட பாணி வேறையாக இருந்தது. இப்பொழுது இவர்கள் வைத்து எடுப்பது வேறையாகத்தான் இருக்கும். அது எங்களுக்கு கூற முடியும். அந்த மாவீரர்கள் இந்த பேர்களை வைத்து எடுப்பதை நாங்கள் கட்டாயம் அதை தடுத்து நிறுத்தவனும். ஆனா அதுக்குரியவர்கள் எடுப்பதில் சிக்கல் இல்லை. ஆனால் அது சார்ந்து இருக்காதவர்கள் எடுப்பதில் தான் அங்க சிக்கல் வருகின்றது. இது பற்றி சிவா, நான் நினைக்கின்றேன் நீங்கள் அந்த படையாண்ட மாவீரா பற்றி சொல்றீர்களோ தெரியவில்லை. அந்த படத்தில் வருகின்ற காடுவட்டி குரு, அவருக்கு பெயரே அவர் ராமதாஸ் ஐயாவினுடைய ஒரு ஒரு போராளி மாதிரி இருந்தவர், தமிழ் விடுதலைக்கு குரல் கொடுத்தவர். அவருடைய பெயரே மாவீரர் தான். காடுவட்டி குரு மாவீரர். அந்த படத்தை சொல்லவில்லை. இல்ல தாயகத்துல இப்ப ஒரு மில்லர் என்ற ஒரு படம் அதை சொல்றேன். நான் சொல்ல வர்றது மில்லரை பற்றியா? பெயர் இப்ப அவர் சொல்லி முடிய நாங்க அதுக்கு பதில் கொடுப்போம். இப்பொழுது சொல்லி முடித்திருக்கிறார். அவருடைய கருத்தின்படி அவருடைய கேள்வி, இப்ப மில்லர் என்றது எங்களுடைய ஒரு தற்கொலை போராளியின் முதல் ஒரு போராளியின் பெயரை அவர்கள் வைத்து இன்றைக்கு அதை திரைப்படமாக எடுத்து அதற்கு ஊடாக ஒரு மடமாற்றத்தை செய்கிற ஒரு வேலையைத்தான் இன்றைக்கு இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்திய அரசின் ஆதரவு இல்லாமல் இது ஒன்றும் நடைபெறாது. அதுல நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இதுல இந்திய அரசு ஏன் இதை செய்யுது, ஏன் ஈழத்தமிழ் மக்களுக்குள்ள இந்த மனமாற்றத்தை செய்து விடுதலை போராட்ட உணர்வை தணித்து தன்னுடைய திட்டமிடல் கொள்கை வகுப்பை ஏன் திணிச்சு கொண்டு இருக்கிறது? இன்றைக்கு இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட இலங்கையின் ஒப்பந்தம் தோல்வியில முடிந்து அதன் பின்பாக இந்த 13ஆம் திருத்த சட்டம், மாகாண சபை, இன்றைக்கு 13ஆம் திருத்த சட்டம் 38 வருடம் கடந்தும் இலங்கை அரசு அதை கொண்டு வரையில இந்திய அரசு கூவிக்கொண்டிருக்குது. ஏன் முடியாது? அதே போல இந்திய அரசின் திட்டமிடலுக்கு முக்கியமானது தான் எமது தமிழீழ மண்ணில் கால் பதித்து தான் செய்த இன அழிப்பை தமிழ் மக்களாகிய நாங்கள் மறக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது, தான் செய்த அந்த இன அழிப்பை சர்வதேச அரங்கில் நாங்கள் கொண்டு போகும்போது தனக்கு அது ஒரு இழுக்காக இருக்குது என்பதையும், தன்னை நோக்கி மீண்டும் தன்னையும் ஒரு இன அழிப்புக்குள்ளாக்கி ஒரு அரசு என்றது அந்த விவகாரம் சர்வதேச அரங்குக்கு வந்துவிடும் என்பதிலையும் இந்தியா மிக உன்னிப்பாக கவனத்தோடு இருக்குது. அதற்கூடாகத்தான் இந்திய அரசாங்கம் என்ன செய்யுது என்று சொன்னால், ஜெனீவாவில் கொண்டு வரப்படுகின்ற தீர்மானங்களை கூட தான் வாக்களிக்கவில்லை என்று மௌனமாக இருந்து கொண்டு அடுத்த நாடுகள் எல்லாத்தையும் சிங்கள அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க பண்ணுவதே அவர்கள்தான். இதற்கூடாக தமிழ் மக்கள் நாங்கள் செய்கின்ற இந்த அரசியல் எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்ற அந்த விவகாரம் தலைப்பாக மாறுமாக இருந்தால் இலங்கை மட்டுமல்ல இந்தியாவும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டம் பெறும். எனவே இன்றைக்கு அண்ணர் சொன்ன மாதிரி இப்ப மில்லர் என்ற ஒரு தலைப்பை போட்டு ஒரு படத்தை உருவாக்கி அந்த படத்தை உருவாக்கிக்கு முதல் அதுக்கு ஏகப்பட்ட பிரமுகர்கள் நேற்றைக்கு வந்திருக்கிறோம், வந்து எல்லாத்தையும் செய்திச்சினோம். ஆனால் பாதி பேருக்கு ஏன் வருகிறோம்னு தெரியவில்லை. நான் இருக்கின்றேன், வைரமுத்து எல்லாம் வந்திருக்கின்றார், தமிழ் மண் மொழி வாய்க்கால் எல்லாம் பேசிவிட்டு இப்படி எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். பலருக்கு ஏன் வருகிறோம் என்று தெரியவில்லை என்பதுதான் அங்கே விடயம்.
இல்ல இதுல வந்தாக்கா நாங்கள் தெளிவாக இருக்கணும். அவர்கள் வரும்போது அவர்களுக்கு தெரியாத அவர்கள் இருக்கிற மண் அப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர்கள் செய்துதான் ஆகவும். அண்ணன் சரியான கேள்வியை தான் கொண்டு வந்தேன். மில்லர் என்ற அந்த பேர் வந்தோன்னு தமிழ் மக்கள் நாங்கள் மறந்துடுவோம். மில்லர் பார்ப்போம், அந்த படத்தை பார்ப்போம். மில்லர் என்ற பேர் எங்களுடைய கரும்புலியோட பேர். எனவே நாங்கள் நிச்சயமா என்ன சொல்றாங்கன்னு பார்க்க வேணும் என்ற அந்த மாயை பாருங்க இவ்வளவு நுட்பமாக நவம்பர் மாசத்துல கிட்ட வருகிறது இந்த செயற்பாடுகள். நீங்கள் பாருங்க, மாவீரர் நாள் வரும்போது இந்திய அரசு ஏதாவது ஒரு விளையாட்டு காட்டுவார்கள். தமிழின் அழிப்பு மே 18 வரும்போது நிச்சயமாக எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சியை பெருசா செய்யும். இதையெல்லாம் இந்திய அரசு தன்னுடைய நிகழ்ச்சி நிரல வச்சு செய்து கொண்டிருக்கிறது. எனவே அண்ணர் சொன்ன மாதிரி நாங்கள் அதற்கான வேலை திட்டத்தை ஏற்கனவே திறந்துட்டோம். உண்மையை நாங்கள் சொல்றோம். அதற்கான வேலைகளை நாங்கள் யாருக்கூடாக எப்படி ஏது செய்யறோம் என்றது நாங்கள் தெளிவுபட எங்கட மக்கள் அதற்கு பதிலளிக்கும். எங்கட மக்கள்ல தான் இனி மிச்சம் இருக்குது. இவர்களால தயாரிக்கப்படுகிறது, வெளியிடப்படுகிற எல்லாவற்றையும் நிராகரிக்கிறது எங்களுடைய மக்கள் செய்கிற வேலை. விழிப்புணர்வை ஊட்டுவதன் ஊடாக இதை நாங்கள் ஒரு தோல்வி நிலைக்கு கொண்டு போகலாம். இப்ப நீங்க சொன்னது போல எங்களுடைய மக்கள் அதாவது விழுக்காட்டு அடிப்படையில் குறைவாக இருந்தாலும் அரசியல் தெளிவுள்ளவருடைய வலிமையான போராட்டத்தால் தான் இந்தியா செய்த இனப்படுகொலை மறைக்கப்பட முயற்சித்த பொழுது அவர்கள் போராடினார்கள், அதை கொண்டு வந்தார்கள். அதே போல் இன்னொரு விடயத்தை பார்த்தீர்கள் என்றால் இந்த பல விடயங்கள் எங்களுடைய புனிதமானவர்கள் வருகிறார்கள், தலைவர் வருகிறார், அவர் வருகிறார், இப்படியெல்லாம் சொல்லி எங்களுக்கு செய்த பல பரப்புரைகள், இந்த வித்தை விளையாட்டுகள் எல்லாம் மக்களாலேயே முறியடிக்கப்பட்டன. உண்மையில் அதில் போராளிகள் வெளியே வர வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும் என்றிருந்தது. சிலர் விலை போனவர்களாக தவறான சாட்சியங்களை சொல்லியிருந்தார்கள். பலர் அதில் ஈடுபட்டு போனார்கள். ஆனால் உண்மையானவர்கள் நின்று போராடினார்கள், அது மக்கள் உட்பட. எனவே நீங்கள் சொன்னது போல விழிப்புணர்வு என்பது மிக முக்கியமானது. அதே நேரம் மக்கள் கருத்தியல் போராட்டம் மிக மிக முக்கியமானது என்பதை ஒவ்வொரு தமிழனும் உணர வேண்டும், இல்லையா? அதே வேளையில அண்ணர் சொன்ன மாதிரி இந்த கலை ஊடாக உங்களுக்கு எல்லாருக்கும் அநேகமாக நினைவில் இருக்கும். விடுதலை போராட்டம் ஆரம்பித்த காலத்துல 85 ஆரம்பித்த காலப்பகுதியில இன அழிப்பு 83ஆம் ஆண்டு பகிரங்கமாக நடந்த வேளையிலையும் 83ஆம் ஆண்டு 85ஆம் ஆண்டு காலப்பகுதியில 83 தொடக்க 85 காலப்பகுதியில நாங்கள் இந்த மண் சுமந்த மேனியர் என்ற ஒரு நாடகத்தை வீதியிலே தொடங்கி முழு கிராமம் வரைக்கும் கொண்டு சென்றார்கள், முழு வடக்கு கிழக்கு முழுவதும். சரி, ஆகவே அதே போல இன்றைக்கு அதுக்கு பொங்கு தமிழை நாங்கள் கொண்டு வந்தோம். அதே போல அதே பொங்கு தமிழ் ஆர்வலர்கள் இன்றைக்கு மீண்டுமாக இப்ப தொடங்கி இருக்கிறேன். சொன்ன மாதிரி கலை நிகழ்வு எங்களுடைய விழிப்புணர்வை தமிழ் மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்துற ஒரு வேலை திட்டம் மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டு வருது. அதற்குத்தான் இந்த எங்களுடைய தாயகத்தில் உள்ள பல அமைப்புகள் அதுக்கு பின்னால் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. ஐயா அவர்களை கூட நான் இங்கே அழைப்பதற்கு முயற்சி செய்தேன். அவர் இப்பொழுது வரவில்லை. ஆனால் அவர் அத்தகைய ஒரு முயற்சியில் மீண்டும் ஈடுபடுவதாக சொல்லியிருந்தார். எனவே இப்பொழுது நிறைவாக இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் மகன். வணக்கம் புனிதா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்னன்னு கேட்டால் நீங்க சொல்றீங்க இந்தியாவை படுகொலை நாங்க சொல்றோம், நானும் சொல்றேன், நீங்கள் மட்டும் சொல்லல, நானும் சொல்றேன். இந்தியா படுகொலை செய்தது, லட்சக்கணக்கான படுகொலை செய்தது. 87ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு வரை மட்டும் படுகொலை செய்தது. இரு யுத்தத்திலையும் இந்திய அரசினரும் இந்திய அரச கொலைகார படைகளினரும் முழு பிரசனத்தோட அங்கு அழிக்கப்பட்டது. இப்ப இந்தியா இனப்படுகொலை செய்த நாங்கள் சொல்லிருக்கல, இந்தியா பல பேரை இந்தியா